எப்பயுமே எந்த நிகழ்ச்சியும் டிக்கெட் போட மாட்டோம், எந்த கட்டணமும் வசூல் பண்ண மாட்டோம். ஆனால் சொல்லுவோம், உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லுவானே. நம்ம ஐடியா இது எல்லாருக்கும் ரீச் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அரங்கத்தில் இசைக்கு மாத்திரம் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம். அந்த ஒலின்றது துல்லியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குண்டான காரியங்களை பண்ணிட்டேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சங்கீதம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னாக்கா ஒரு 10 வருஷமாவது உழைக்கணும். அது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சீசனில் எனக்கு 400 அப்ளிகேஷன் வந்துருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரு 60 இடம் தான். இதில் நிறைய யூஎஸ் மாதிரி வெளி இடங்கள்ல இருந்து நிறைய பேரும் கொடுத்துருக்காங்க. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்கழி கச்சேரியை நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் மயிலாப்பூர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர். அதன் நிறுவனர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களோட தான் பேச போறோம் நம்ம. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் இது இன்னைக்கு சிட்டியில தெரியாதவங்களே இல்லை. எல்லாருக்குமே எந்த பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க 2010ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கீங்க. இது எப்படி தொடங்கணுன்ற எண்ணம் வந்தது? இப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்க பணி எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டதுக்கு.
இது இந்த இடம் வந்து முதல்ல ஒரு சின்ன ஆஃபீஸாக இருந்தது. அப்புறம் இப்படியே தொழிலே பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட ஆசைகளை நம்ம இன்றைக்கி தான் நிறைவேற்றிக்கிறது அப்படின்றதுக்காக தான். எனக்கு எப்பயுமே இசையில் ஒரு ஆர்வம் உண்டு. அதுன்ட்டு கொஞ்சம் முதல்ல சின்ன பிறந்தே நான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கங்கே ஓடி. அப்புறம் நமக்கு தான் இந்த இடம் இருக்கேன் போருமே அப்படின்ட்டு இது என்னோடய நண்பர் மூலியமாக வச்சு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபுட் இந்த ஏரியாவை ஒரு நல்ல ஒரு அரங்கமாக மாட்டிண்டு, எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அரங்கத்தில் இசைக்கு மாத்திரம் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், அந்த ஒலின்றது துல்லியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குண்டான காரியங்களை பண்ணிட்டேன். அது அப்படி பண்ணதுமே எப்போ நான் இதை ஆரம்பித்தோன்னு இனாகரேட் பண்ணணும் அப்பயே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சார் நல்லா இருக்குது சார், இங்கே வந்து எக்கோ கிடையாது சார், நல்லா இருக்குது இங்கே வந்து பாடுறதுக்குன்ட்டு அதுவே எனக்கு பாதி ஒரு இது கிடைச்சது, வரவேற்பு கிடைச்சது. அப்படின்றதுக்காக எனக்கு இசையில் இருக்கிறதுனால இது எப்படி நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் டாப்பில் இருக்கிற ஒரு 30-40 பேருக்கு தான் அடிக்கடி அவங்க தான் ஆடிண்டே இருக்காங்க. ஆனால் அது போல் நூற்றுக்கணக்காரங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கு, அவங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேன்றது. எங்கேயோ ஒரு லீக் மேட்ச் அது இது பண்ணிட்டு போகிறாங்களே ஒழிய அவங்க அதுக்கு முன்னால் வர முடியறதில்லை. அப்படின்றதுக்காக அவ்வளோ பெருசாக இல்லாக்கிட்டையும் இங்கே நிறைய டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் நிறைய நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கற்றுண்டு, இது வந்து சாதாரணம் இல்லை. ஒரு சங்கீதம் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னாக்கா ஒரு 10 வருஷமாவது உழைக்கணும். அதுக்கு அவங்க படிச்சுட்டே இதெல்லாம் இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் வர்றாங்க. அதே சமயத்தில் இதையும் வேறு எந்த மற்ற வேலையெல்லாம் பண்ணாமல் இது நல்ல ஆர்வத்தில் கற்றுக்கிறாங்க. கற்றுட்ட பிறகு என்ன நெக்ஸ்ட்டு பாடணும். பாடுறதுக்கு ஒரு மேடை வேண்டி இருக்கு. அந்த மேடை அவங்களுக்கு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுக்காக இது எனக்கு எனக்கு திரும்ப திரும்ப யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு அரங்கத்தில் அவங்க ஒரு கச்சேரி வைக்கணுன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 4 கச்சேரி, இந்த மார்கழியில் ஒரு 30-40 கச்சேரி இப்படி வைக்கணும். இப்போ வைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டாப்பில் இருக்கிறவங்க தான் வேணும். யார் பெஸ்ட் இருக்கோ, யாருக்கு கூட்டம் வருதோ, யாருக்கு பேர் இருக்கோ அவங்கள தான் வைக்கணுன்றது. அதனால இவங்க தான் திரும்ப திரும்ப பாடுறாங்க. எத்தனை வருஷம் பாடுறாங்க, 20 வருஷம் 30 வருஷம் இவங்களே பாடிட்டு இருந்தா இவங்களுக்கு வயசுடுறது, இவங்க என்ன பண்ணுறது, இவங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேன்றது. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட்டு, அதில் தப்பே கிடையாது, அவங்க தான் பெஸ்ட்டு இருக்கிறது இல்லை. டெண்டுல்கர் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு 25 வருஷம் ஆடிட்டு தானே ரிட்டையர் ஆனார். அது வரைக்கும் யாரும் அந்த இடத்துக்கே வர முடியல. அதே போல தான் எல்லா ஃபீல்டில் டாப்பில் இருக்கிறவங்க அப்படின்றதுக்கு. அதுக்காக இதை நான் ஆரம்பித்ததும் நான் வந்து இது நம்பர் ஆஃப் கான்சர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிது. இது என்ன சொந்த இடமா இருக்கிறதுனால நான் நினச்சேன், நாம் லேட்டஸ்ட் இதுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வர சொல்லி யாரெல்லாம் டேலண்டட் இருக்கோ அவங்கள நானே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தேன். இது எதுங்க நீங்கள் சொன்னப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆர்கே கன்வென்ஷன் வெரி ஃபேமஸ் அப்படின்ட்டு. எதுக்குன்னாக்கா நான் இங்கே வந்து ஒரு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல, ஒரு 100 பேர் தான் உட்காரலாம் இந்த இடத்துனாக்கா. ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போய் மீட் ஆகணும். என்ன பண்ணுது, அது நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கர்நாடிக் மியூசிக்கில் வெப்காஸ்ட் ஆரம்பித்தேன். 2012 ஆரம்பித்தேன் நான். கொரோனா வந்த பிறகு தான் இதெல்லாம் ரொம்ப மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நான் 2012 அப்பயே நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக. ஆரம்பித்ததுனால எல்லாருக்கும் போய் சேர ஆரம்பிச்சிடுது. அதனால் என்ன அர்த்து, அக்ராஸ் த வேர்ல்டு உலகின் பல பகுதியில் இருந்து வர்றவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு, சார் நாங்கள் இதுக்கு வர்றோம் சார், எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு. ஸோ அதனால் அப்படி இதை பண்ணி இதில் வந்து நம்ம மும்முரமாக வேலை பண்ணணும், விடாமல் அந்த முயற்சியோடு பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நான் இங்கே ஒரு மாதத்தில் ஒரு 15 கச்சேரியாவது இங்கே நடக்கும். கச்சேரி இதில் அதே சமயத்தில் நல்ல பெரியவங்க இங்கே எல்லாம் பாடுறாங்க. நான் இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை முக்கியமான பாடகர்களும் பாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய அதிகம் தெரியாதவர்கள் கொஞ்சமாக தெரிஞ்சவங்க இவங்களை கேட்கணும், புது முகங்கள் கரெக்ட் அப்படியும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ எப்படி இப்போ கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கல அப்படின்றவங்க உங்களை எப்படி அணுகலாம் அப்படின்ட்டு? ஓகே, இது எப்படின்னாக்கா ஒரு கிரிக்கெட் கற்றுண்டா அந்த கோச் மூலியமாக யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அவங்க யார்கிட்ட கற்றுக்குறாங்களோ அந்த குரு என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட கற்றுக்கிறது இருக்கட்டும், நீ 4 இடத்துல போய் லைவாக நடக்கிறது கான்சர்ட்டை நீ கேட்கணும்.
அப்போ தான் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், அவங்க சொல்லி கொடுத்து அவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்றதுக்காக அப்படியும் வருவாங்க இங்கே தேடிட்டு. அப்புறமா அந்த குருவே எனக்கு சொல்லுவாங்க, சார் இந்த பசங்க என்கிட்ட 10 பேர் படிக்கிறாங்க, ஆனாலும் இந்த 2 பேர் நல்லா பாடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க, நான் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. அப்புறம் ஒருவர் நான் டிஜிட்டலில் இருக்கிறதுனால இந்த என்னோட இதெல்லாம் வாட்ஸ்அப் யூடியூப் அண்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால அதிலே அவங்க மெசேஜ் போடுவாங்க. நான் என்னோடய கான்டாக்டை கொடுத்து நீங்கள் பாடின ஒரு லிங்க் வச்சு அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சீசனில் எனக்கு 400 அப்ளிகேஷன் வந்துருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரு 60 இடம் தான். இதில் நிறைய யூஎஸ் மாதிரி வெளி இடங்கள்ல இருந்து நிறைய பேரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அங்கேயும் நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் கொடுக்குறேன். இந்த சீசனில் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா கொடுப்பேன். ஆஃப் சீசனில் நமக்கு நம்ம உள்ளூர்காரர்களுக்கு நிறைய. ஸோ அதனால் நீங்கள் கேட்டதுக்கு அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படியாவது யூடியூப், ஃபேஸ்புக் எது மூலியமாவது அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் ரிப்ளை கொடுத்துருவீங்க. ஐயோ பின்ன அது வந்து பேசிக் நெசசிட்டி. யாராவது நமக்கு சொன்னாங்களா அப்படின்னாக்கா அவங்களுக்கு முடியாது, இந்த வருஷம் முடியாது, ஃபுல்லாக இருக்குது, அடுத்த வருஷம் வாங்க, இல்லை வேற ஏதாவது ஆஃப் சீசனில் வந்தால் வாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சில சமயத்தில் எனக்கு பிடிக்கலன்னாக்கா இப்போ வேண்டாம்ப்பா இன்னொரு வருஷம் ஆகட்டும்ன்ட்டு அப்படியும் சொல்கிறதும் உண்டு. எனக்கு ப்ராப்பராக பாடாதவங்களை மேடை ஏற்றிட்டோம்னாக்கா அப்புறம் அவங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு கஷ்டம் இல்லை. அவங்க திரும்பி அந்த நல்ல பேர் எடுத்துக்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம இப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு யோசனை மட்டும். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, இது ஒரு புறம்னா வரவங்களுக்கு அந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்துட்டு எல்லாருக்குமே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஐயோ அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த மாதிரி நுண்கலைகள் வந்து ஜனங்களுக்கு சேரணுன்னாக்கா அவங்களுக்கு அதுக்கு அதிகமாக பணம் கொடுத்து பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம் கிடையாது. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு கான்சர்ட்டு இது பார்க்கணுன்றது சில பேரால் தான் முடியாது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு வேண்டான்ற ஒரு எண்ணம் இது வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சினிமாவிலேயோ மற்ற இதில் இருக்கிற செலவு பண்ணணுன்னு இருக்கிறத வந்து இதுக்கு வரமாட்டேன்றது. ஸோ அதனால் அவங்க இதனால் வெளியே போயிடக்கூடாதுன்றதுனால இங்கே எப்பயுமே எந்த நிகழ்ச்சியும் டிக்கெட் போட மாட்டோம், எந்த கட்டணமும் வசூல் பண்ண மாட்டோம். ஆனால் சொல்லுவோம், உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லுவேன் ஒழிய நம்ம ஐடியா வந்து இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லாரும் போய் சேரணும் இந்த இது அப்படின்றது. ஒன்று வந்து அந்த சின்ன குழந்தைங்க பாடுறப்போ நம்ம மாதிரி ஆளுங்க உட்காந்துன்னு பார்த்தா ஐயோ நம்ம குழந்தை பாடுறப்படியே இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதை பார்த்துட்டு அவங்க குழந்தைங்களோ பேர குழந்தைங்களையோ பாரு அவங்கெல்லாம் பாடுறாங்க, நீயும் வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். இதெல்லாம் தலைமுறைக்கு இசையை கொண்டு போகணும், கண்டிப்பாக போகணும் இல்லையா? நம்ம அதுதானே நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரணம். நம்மளோட பெருமை இப்போ என்ன, நம்மளுடைய பழைய இலக்கியங்களும் இது பாரம்பரியம் தானே. அந்த பாரம்பரியத்தை வச்சுருந்தானே நம்ம இத்தனை பழசை இவ்வளோட்டு எல்லாம் நம்ம பேசிக்கிறோம். அந்த பாரம்பரியத்தை நம்ம இது பண்ணணும் இல்லையா, கொடுக்கணும் இல்லை? அது எப்படி ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் சொல்லி கொடுத்து புகுந்த வீட்டில் அது போய் அது பண்ணாலும் அது போல் நம்ம வீட்டு கலைகள் இதெல்லாம் நம்ம கலைகள் இது நம்ம அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கணக்கு. இந்த மார்கழி சீசன்ல யாரெல்லாம் இங்கே பாடுறாங்கயா இந்த கச்சேரி, மார்கழி கச்சேரியில்? மார்கழியில் இப்போ வந்து கிட்டத்தட்ட முன்னணியில் இருக்கிற பல இசைக்கலைஞர்கள், அவங்களுக்கு பிரைம் ஸ்லாட்டுன்னு பேர். எதுனாக்கா சாயந்தரம் 6:30 மணிக்கு. இன்றைக்கி பார்த்தா ஓஎஸ்ஆர்ன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சித்திரவீணா ரவிகரன் அவர் இது பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே அத்தனை முக்கியமான முன்னணி கலைஞர் இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய இப்போது பாடின்னு இருக்கிற சூரிய பிரகாஷ் ஆகட்டும், என்ன நாளைக்கு பாடுற அண்ணனி அசோக் ஆகட்டும், இந்த மாதிரி பல அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிற இவங்களும் இங்கே பாடுறாங்க. இதை விட எனக்கு ரொம்ப முக்கியம், இது வந்து ஜனங்களை இது பண்ணணும். அதே சமயத்தில் நிறைய டேலண்டட் இருக்காங்கல்ல, அவங்க காலையிலேருந்து உங்களுக்கு தெரியாது, தினத்துக்கு நான் 6 கச்சேரிகள் இங்கே நடக்கிறது. 6 ஸ்லாட் கொடுத்துட்றீங்க? 6 ஸ்லாட் காத்தால 10லேருந்து ராத்திரி 9 வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும், நித்திய இது மாதிரி. அத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, அப்போ எவ்வளோ டேலண்ட் இருக்குது நமக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து அவங்க பாடுறது இது போல் நடக்கிறதுன்ட்டு நம்ம ஜனங்களுக்கு தெரியணும். அவங்க வந்து தன்னோட டயத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு, இது ஒரு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
நம்ம வந்து இந்த கலையை ஆதரிக்கணும்னாக்கா நாம் பாடாக்கிட்டையும் பரவாயில்ல, பாடுறவங்கள போய் அங்கே போய் கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு உந்துதத்தை நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன். அது பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் கேட்டதில் நிறைய முன்னணி கலைஞர்களும் மேலே வரக்கூடிய முக்கியமான ஒரு இது வந்து கலைஞர்களும் இங்கே பாட போகிறாங்க. ஐயா, இங்கே ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் இந்த கச்சேரி இவற்றை தவிர தமிழுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் பணிகள் என்னென்ன செய்கிறீங்க? ரொம்ப கரெக்ட். நம்மெல்லாம் அந்த காலத்தில் அது தமிழ் நல்லா படித்தோம். தமிழ் படிக்கிறப்பே நம்மளுடைய நாங்கள்லாம் கொஞ்சம் டிவி வர்றதுக்கு முன்னால் உண்டான ஆளுங்கள் நாங்கள். அதனால் நிறைய இந்த பத்திரிகைகள் படிக்கிற ஆளுங்க, வாசிப்பு பழக்கம் அதிகம். வாசிப்பு ரொம்ப, அது குமுதமாக கல்கியோ விகடனோ திருமணை கதிரோ இது போலலாம் வாசிச்சு அதில் நல்ல முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்ற அப்படி இருந்து நமக்கு ஒரு தமிழ் ஆர்வம் அந்த சமயத்திலே இருந்தது. அதனால அப்போ தமிழும் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அந்த சமயத்தில். அதனால் அதெல்லாம் நாங்கள் கற்றுண்டோம். ரொம்ப பெரிய எழுத்தாளர்கிட்ட ஏதோ கொஞ்சமாக எழுதுவோம், கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ற லெவலில் தான் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த எழுத்தாளர்களுக்கு ஆகட்டும் இல்லை மற்ற பேச்சாளர்களுக்கு கூட அதிகமான இடம் கிடைக்கிறதில்ல சரியான விதத்தில் இதுன்ட்டு. எனக்கே என்ன ஆசைன்னாக்கா, நான் தேவாரம் திருவாசகம்லாம் ஃபுல்லும் படித்ததில்லை. நம்ம ஏதோ ஒரு 4 பாட்டு இங்கே அங்கேயும் கொஞ்சம் ஏதோ ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததோட இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதை எடுத்து ஃபுல்லும் பண்ணணும் அப்படின்றதுக்காக திருவாசத்தை வச்சு மதுசூதன் கலைச்சலும் ஒரு பெரிய தமிழறிஞர், அவர் மாதத்துக்கு ஒரு நாள்ன்ட்டு இது வரைக்கும் 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். தமிழில் அது ஒன்று பண்ணுறேன். பாரதி மேலே நமக்கு எப்பயும் ஒரு ஆசை உண்டு. எனக்கு தெரிஞ்ச பாரதி அன்பர் இசைக்கவியர் அம்மனன்ற அவர் வந்து நம்ம இங்கே பண்ணலாம், நானும் சேவாலயான்னு ஒரு 2 பேருமா சேர்ந்து மாதந்தோறும் மகாகவி அப்படின்ட்டு ஒரு 4 வருஷமாக இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, அவருடைய கவிதைகள், அவருடைய உரைநடை, அவருடைய வாழ்க்கை பொருளுமே எல்லாருக்கும் நம்ம படிக்காத ஒரு 30-40 கவிதைகள் தான் நம்ம ஜென்ரலாக ஜனங்களுக்கு தெரியும்னாக்கா இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பொறுமையாக இது பண்ணுறது அப்படின்ட்டு தமிழில் அது ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அதே போல் திருமந்திரம்லாம் தனியாக நம்ம படித்தா புரியவே முடியாது. அதுக்காக சுதா சேஷன் அம்மா அவங்க மாதத்துக்கு ஒரு நாட்டு அவங்க ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம புராணங்களில் ரொம்ப முக்கியம் ராமாயணம் மகாபாரதம். உங்களுக்கு தெரியும், ராமாயணம் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மகாபாரதம் ரொம்ப ஒரு மாதிரி கடினம்தான் ஃபுல்லும் படிச்சுக்கிறதுக்கு. உண்மை ஒரு கதை தெரியுமே வெளியே எது தெரியும். அதனால் இந்த மகாபாரதத்தை ஒரு 3 வருஷம் பண்ணணும்னு நினச்சிட்டு இப்போ ஒரு 6 மாதமாக பண்ணிட்டு இருக்கோம். மாதத்துக்கு 3 நாள் அப்படின்றதுக்காகன்ட்டு சுதாசேஷன் மேடம் அதுவும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதை தவிர அழியாத ரேகைகள்னு ஒரு இது மாலன் எழுத்தாளர் மாலன் அவர்களோட சேர்ந்து நாங்கள் தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள், அதாவது பத்திரிகை ஆசிரியர்கள்னு சொல்லிப்போம் ஜென்ரலாக. அதில் கல்கியில் ராஜேந்திரன் இருந்தார், குமுதத்தில் எஸ்ஏபி இருந்தார், அப்புறம் விகடனில் பாலசுப்ரமணியம் இருந்தார், சோ அந்த துக்ளக்கு, இந்த மாதிரி இவங்களோட பழகினவங்க இத்தனை பேரையும் அழைச்சி இது போல் நாங்கள் இது வரைக்கும் 8 பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 5-6 பண்ணுவோம் பொழுது முக்கியமாக இருக்கிறவங்கன்ட்டு. எப்படி அந்த ஆசிரியர்கள் தன்னுடைய உசுரை கொடுத்து ஒரு கலைமகள் மாதிரி ஒரு பத்திரிக்கை ஒரு கீவாஜா போலெல்லாம் பண்ணி கொடுத்தினாரு. அதனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி பேரெல்லாம் நிற்கிறது நமக்கு. ஸோ அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு அது ஒன்று பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு பின்னால் தலைமுறைக்கு நமக்கு எல்லாம் போய் சேரணுன்றதுனால நான் இப்போ சொன்ன எல்லாமே என்னோட யூடியூப்பில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டுருவோம். நாங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சங்கீதத்தையும் கேட்கலாம், இந்த தமிழோட நடந்த எத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். இது எல்லாத்தையும் தனியாக பண்ணுறீங்களே, இது எப்படி சாத்தியம்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டப்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல, இது இங்கிலீஷில். நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே நான் இது பண்ண இதனால் என்ன சௌகரியம், இதுதான் மனிதனோட ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் அவங்களுடைய இது கூட வீக்னஸ் ஆல்சோ.
யாராவது பழகணும்னாக்கா யாரோ புதுசாக ஒருத்தர் தெரிஞ்சால் இவர் மூலியமாக எனக்கு என்ன சௌகரியம். இது வந்து எல்லாம் பரவலாக இருக்குது எல்லா இடத்துலையும். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. என்ன அவங்க எல்லாமே எதுவும் எதிர்பார்க்காம கொடுத்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் வந்தது. எனக்கு எதுவும் இது ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம ஒன்றும் கேட்கக்கூடாது. நம்ம பாட்டிக்கு நம்ம சம்பாதிச்ச பணம் நம்மளோட இருக்கிறது, நம்ம இடம் இது, நம்ம என்ன வேணாலும் இதுக்காக பண்ணணும். அதனால் என்னோட பர்சனலில் நிறைய நான் கட் பண்ணிட்டேன். அதாவது நீங்கள் என்னமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னை பார்க்க முடியாது, எங்கேயும் வெளியே போக மாட்டேன். வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கூட வேறு யாராவது அனுப்பிச்சு தான் பண்ண சொல்லுவேன். ரொம்ப ரேராக தான் இது பண்ணுவேன் நான். இங்கே இருந்து இதுக்காகவே நான் 24 மணி நேரம் யோசனை பண்ணி அதுக்காக காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போ 15 வருஷம் எடுத்து கிட்டத்தட்ட 5000 நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கு. இன்னும் ஒரு 5000 நிகழ்ச்சி நடக்கணும்ட்டு மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. அதனால் இதுக்கு பண உதவி வந்து என்னால் முடிஞ்சதை நான் போடுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இங்கே வர்றவங்க பொதுமக்கள் அவங்கள நான் சொல்லுவேன், உங்களால் எதாவது முடிஞ்சால் பண்ணுங்கன்ட்டு. அதை வச்சுட்டு என்னால் இது வரைக்கும் நடக்க முடியாது. எத்தனை நாள் என்னால் நடத்த முடியுமோ நடத்தணும்னு பார்த்துட்டு இருக்கேம்மா. யாருக்கிட்டையும் ஒரே பெரிய சப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி என்னுடைய இண்டிவிஜுவலாக நான் எல்லாம் பண்ணுறேன். இங்கே வர்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அதனால் அவங்களே தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. என்ன பண்ணுவோம். அருமை ஐயா. உங்களுடைய பயங்கர பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.